பாஜகவுக்கு இணங்கி போற இடத்துல, அதாவது மாணவரோட அந்த போராட்டம் வீரியம் அடையக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாரா விஜய் அவர்கள்? விஜய் வந்து ஒரு கவர்மெண்ட் நடத்துறாரு. இந்த கவர்மெண்ட்ல சில விஷயங்கள் இருக்கு. இந்த கவர்மெண்ட்டை 6 மாசத்துல வீழ்த்தணும்னு நினைக்கக்கூடிய சில சக்திகள் இந்த போராட்டத்தை பயன்படுத்த நினைக்கிறார்கள் என்பது ஒரு பாயிண்ட். தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்க போகும் அப்படின்ட்டு தான் மக்கள் தமிழக வெற்றி கழகத்தை விஜய முதலமைச்சராக அமர வச்சிருக்காங்க. ஆனா இங்க மாற்றம் எதுவும் நடக்கல பாருங்க. அந்த சூழல் கிட்டத்தட்ட மாற்றம் நடக்கலன்னா சொல்லாதீங்க. ஊழல் வந்து ஒரு 60 நாட்கள்ல இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் கட்டுப்படுத்தப்படாத அளவுக்கு கட்டுப்படுத்தி. நேற்று டிக்கெட்டோட விலை எவ்வளோ தெரியுமா? ஜனநாயகம் டிக்கெட்டோட விலை. தோழர் சண்முகம் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு, இந்த நிலை நீடித்தால் வெளியிருந்து ஆதரவு தரும், அது யோசிக்க வேண்டிய இடத்துல வரும் அப்படின்னு இருக்காரு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து இடதுசாரி கட்சிகள் சொல்லக்கூடிய கிரிட்டிசிசம், விஜய் இன்னும் திருமாவளவன் அவர்களை, அதாவது விடுதலை சிறுத்தைகளை நம்பலையோ? எனக்கு தனிப்பட்ட முறையில் விசிகாவுக்கும் தாவேகாவுக்கும் பெரிய முரண்பாடுகள் இருப்பதைப் போல எனக்கு தோன்றலை. வாகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் காம்ரேட் சி மகேந்திரன் அவர்கள். வணக்கம். வணக்கம். சிஜேபியோட இந்த போராட்டம் வந்து இந்தியா முழுக்க எல்லா மாநிலங்களும் நடந்திருக்கு. இதில் முக்கியமாக தமிழ்நாட்டோட மாநிலத்தில் நம்ம உன்னிப்பாக பார்க்கணும். இன்றைய புதிய ஆட்சி ஆண்டு கொண்டிருக்கும் திரு விஜய் அவர்கள் இதை எப்படி பார்க்குறாரு? ஏன்னா டெல்லி போலீஸ் காவல்துறை தான் அப்படி நடக்குதுன்னா, தமிழ்நாட்டு காவல்துறையும் மாணவர்கள் மீது 2 நாட்களாக அடக்குமுறையை ஏவி இருக்கிறார்கள். நேற்று 2 மாணவர்களுக்கு கால் உடைப்பு. இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? நான் இதை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய ட்விட்டர் பதிவில் ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்க, இந்த நீட் என்பது கூடாது, தமிழ்நாட்டுக்கு அது தேவையில்லை, எந்த மாநிலத்துக்கும் அது தேவையில்லை, அந்தந்த தேர்வுகள் அவங்கவுங்க நடத்துறது அப்படிங்கிறது கொண்டு வர்றாங்க. இதில் வந்து என்ன அப்படின்னாக்க, தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய மிக முக்கியமான விஷயம் வந்து, மைய விஷயம் வந்து, மத்தியில் இந்த நீட் தேர்வு கூடாது என்கிற ஸ்டாண்டில் ரொம்ப கிளியராக இருக்காங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. இங்கே வந்து ஒரு பொலிட்டிக்கல் சூழல், ஒரு வித்தியாசமான சூழல் இருக்குது. இந்த சூழல் என்ன அப்படின்னாக்கா, இன்னொரு குரல் இதை ஒட்டி 6 மாதத்தில் இந்த கவர்மெண்ட்டை தூக்கி எறிஞ்சிருவோம், இந்த கவர்மெண்ட் வீழப்போகுது, இந்த கவர்மெண்ட் எதுக்கும் லாய்க்கு இல்லாத விஷயம் என்ற அடிப்படையில் இதை வந்து நீட் பிரச்சனையை தாண்டி இதை வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய விஜய் கவர்மெண்ட்டை நீக்கக்கூடிய இன்னொரு பிரச்சனையாக இதை மாற்றுவதற்கு இன்னொரு முயற்சி நடக்குது. அந்த முயற்சி இல்லைன்னு நீங்கள் மறக்க மாட்டீங்க. காரணம் என்னென்னா, ஓப்பனாகவே சொல்கிறாங்கன்னா 6 மாதத்தில் தூக்கி எறிஞ்சிருவோம், நிற்குமா நிற்காதா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் வர்றபோது அவங்களுக்கு என்ன ஆயுதம் கிடைச்சாலும் அந்த ஆயுதத்தை எடுத்து அடிக்கணுங்கிற ஒரு தன்மை. இது எப்பவுமே யதார்த்தமான நிலை தானே. அரசியல் கட்சிகள், எதிர்கட்சிகள் ஒரு விஷயத்தை கையாளும் போது அது ஆளும் அரசை எதிர்த்து தானே இதுவரை கொள்ளலாம் வரும். இல்ல, ஆளும் அரசை வந்து நியாயமா எதிர்த்தா வேற. இப்ப நீட், இப்ப தமிழ்நாட்டில் உள்ள விஜயோட ஸ்டாண்ட் என்ன? இப்போ நீட் எதிர்க்கணும், நீட்டுங்க மாணவர்கள் நீட்டை பத்தி எதிர்த்து போராடிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு அப்படி நீட்டை அறவழியில் போராடுவதற்கு எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லைங்கிறத சொல்றது மட்டுமல்ல, இப்ப திரைப்பட கலைஞர்கள் மற்றவங்க இந்த இயக்கங்கள்லாம் நடத்துறாங்க. இன்னும் சில பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, அதை அவங்க வந்து நீட் போராட்டமாக பார்க்கல. அதை அந்த நீட் போராட்டத்தை வந்து ஒரு ஆயுதம் மாதிரி கையில் வச்சுக்கிட்டு, அந்த அட்டையை கையில் வச்சுட்டு இந்த கவர்மெண்ட்டை காலி பண்ணுறதுக்கான ஒரு முறையாக பார்க்கும்போது அதை அரசு எதிர்கொள்ள வேண்டிய. ஒரு அரசியல் கட்சி அந்த சார்பு அந்த ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தாங்கன்னா நீங்கள் வைக்கும் அந்த குற்றச்சாட்டு கரெக்டாக இருக்கும். ஆனால் இங்கே போராட்டம் பண்ணுவது ஸ்டூடெண்ட், மாணவர்கள். அவங்க மேல அந்த காவல்துறையை ஏவ வேண்டும், அடக்க வேண்டும் அப்படிங்கிறது வந்து தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய கொள்கை கிடையாது. இப்ப அவங்க வந்து தெளிவா அறிவிச்சிருக்காங்க. அவங்க ட்விட்டர்ல பேஜில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னாக்க, நீட் தேர்வை இந்த அரசு ஏற்றுக்கொள்ளவில்லை, நம்பர் 1, அதான் பாலிசி. 2வது வந்து என்னன்னாக்க, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்களை பற்றிய ஒரு கவலை. குறிப்பாக வந்து சமீப காலத்தில் இந்த நீட் தேர்வில் கையெழுத்து போட்டது விஜய் கிடையாது,
அப்படி ஒரு 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 அந்த அந்த பாயிண்ட்டையும் நம்ம கணக்கில் அதிமுக பீரியட்ல மாக்கா பாண்டியன் தான் கையெழுத்து போட்டாரு. அதற்கு பிறகு வந்து நடந்த விஷயங்கள் பலது இருக்கு. பலது மட்டுமல்ல, நீங்கள் இன்னொரு விஷயத்தையும் இந்த நேரத்தில் கணக்கில் எடுத்துக்கணும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரிகள் கிட்டத்தட்ட ஒரு 42 கல்லூரிகளில் பெரும்பான்மையான கல்லூரிகள் யார் கையில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்க, திராவிட முன்னேற்றக் கழகம் அல்லது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்கின்ற கடந்த காலத்தில் ஆட்சி செய்தவர்களுடைய கையில் தான் அது இருக்குது. அவங்களுக்கு ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்க, இந்த அதிக ரூபாய்க்கு மருத்துவ சீட்டுகளை விற்கிறது தான் அவங்களுடைய வேலை. இந்த பின்னணியை நீங்கள் பார்க்கணும். இந்த பின்னணியும் இருக்கு. அவங்க தான் மந்திரிகளா இருந்திருக்கிறாங்க. அவங்க தான் எல்லா விஷயங்கள்லையும் இருந்திருக்கிறாங்க. அப்படி இருந்தவங்க வந்து ஒரு பக்கம் வந்து நீட்டு எதிர்ப்புங்கிற மாதிரி ஒரு பக்கம் ஒரு கோஷத்தை வச்சாலும், இன்னொரு பக்கம் நீங்க என்னன்னா அவங்க பணம், ஏன்னா அந்த காலத்துல தான் அவங்க வந்து மிகப்பெரிய பணக்காரர்களா இந்த மருத்துவக் கல்லூரியில எப்போ ஆனாங்கன்னாக்கா இந்த காலத்துல தான் ஆனாங்க. அதனால நீ அடிக்கிறது போல அடி, நான் அழறது போல அழறேன். இது குறிப்பா உங்களுக்கு நான் அரசியல் சொல்லி தரணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நீங்க ஒரு மூத்த அரசியல்வாதி. இந்த தமிழ்நாட்டில் உள்ள நடந்த அனைத்து அரசியலும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா கடந்த காலகட்டத்தில் இப்போதான் வடமாநில இளைஞர்கள் நீட்டை கையில் எடுத்து போராடிட்டு இருக்காங்க. ஆனால் முதல் குரல் கொடுத்தது திமுக அரசாங்கம், ஆளும் அரசாங்கம் இருந்த திமுக தான் நீட் தேவையில்லை என்ற ஒரு இடத்துல வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க நீட் தேவையில்லை என்பது வந்து சொன்னாங்க, களத்தில் நின்னாங்க, இதெல்லாம் ஒரு விஷயம்தான். ஆனால் என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னாக்க, அந்த நீட்டுக்கு எதிராக அல்லது நீட்டுங்கிறது நம்ம ஏன் வேணாங்கிறதுக்கு என்ன காரணம்னாக்கா, ஏழை எளிய மக்களுக்கு அந்த மருத்துவ சீட்டு கிடைக்கிறதுக்கு தடையாக இருக்குங்கிறதுனால தான் திமுக எதிர்த்துது. நான் இன்னைக்கு சொல்கிறேன், கடந்த 10 ஆண்டு காலமாக திமுக மந்திரிகள் வைத்திருந்த மருத்துவக் கல்லூரியிலிருந்து எல்லாத்திலையும் இப்போ எடுத்து ஒரு ரிவ்யூ பண்ணுவோம். அவங்க வந்து சட்டத்துக்கு புறம்பா இதில் எவ்வளவு காரியங்களை பண்ணியிருக்காங்க, எவ்வளவு ரூபா சேர்த்துருக்குறாங்க, என்னென்ன மாதிரியான விஷயங்கள், அது ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குது. அது நான் அநேகமாக வந்து எதிர்காலத்தில் அது ஒரு ஊழல் குற்றச்சாட்டுகளில் ஒன்றா கூட வரலாம். வந்து அட்மிஷன் போடுறதுலேருந்து அந்த நீட் வர்றதுக்கு முந்தி அது உள்ளுக்கு நடந்தது என்னங்கிறது, இதெல்லாம் எடுத்திங்கனாக்கா ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். அப்போ என்ன அப்படின்னாக்க, சொல்லுக்கும் செயலுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு வேறுபாடு நீட்டு விஷயத்துல கடந்த காலத்தில் இருந்திருக்குங்கிறது என்னுடைய மதிப்பீடு. நான் இங்க வந்து நான் உங்ககிட்ட வந்து 2 கட்சிகளுக்கான அந்த போராட்ட காலத்தை பத்தி நான் இங்க விவரிக்க விரும்பல. இங்க மாணவர்களுக்கும் இந்த அரசுக்கும் உள்ள அந்த பிரச்சனையை தான் நாங்க பேச விரும்புறோம். இந்த மாணவர்களுக்கும் அரசு இல்ல, நீங்க ஒரு போராளியா நீங்க பல களத்துல கண்டிருப்பீங்க. காவல்துறையோட அந்த ஏவல் வந்து எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இன்று அதாவது கடந்த 3 நாட்களாக தமிழ்நாட்டில் நடந்திருக்கும் அந்த போராட்டத்தை வந்து கல்லூரிகளுக்குள்ளே போயிட்டு கைது செய்கிற நிலைமையெல்லாம் பார்க்குறோம். பல காணொலியும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கல்லூரிக்குள்ளே இருக்கிற எஸ்எஃப்ஐ மாணவர்களை வலுக்கட்டாயமாக கைது செய்து வண்டியில் ஏற்றுறாங்க. தமிழக அரசு போலீஸ் வந்து எக்ஸஸாக நடந்துக்க கூடாது. இல்லை, இதில் என்ன கேள்வின்னா, நீங்கள் தமிழக அரசு நீட்டை ஆதரிக்குதுன்னு பேசுகிறீங்க. மாணவர்களை கைது செய்யும் இடத்துல வந்து ஆர்எஸ்எஸ் குண்டர்கள் காவல்துறை டெல்லியில் அங்கே எப்படி உள்ள ஊடுருவி இருக்காங்களோ அது மாதிரி தமிழ்நாட்டு காவல்துறையிலும் ஆர்எஸ்எஸ் காவல்கள் ஊடுருவி இருக்காங்களா? இதான் நீங்கள் மீடியா மூலம் ஆர்எஸ்எஸ்காரவங்க ஊடுருவாங்கிறத ஆதாரப்பூர்வமாக சொன்னீங்கன்னா இப்போவே இங்கேருந்தே முதலமைச்சருக்கு தகவல் கொடுத்து அவங்கள நடவடிக்கை எடுக்க சொல்லுங்க. முதலமைச்சர் மாணவர்களை போராட்டத்துக்கு ஆதரிக்கிறாருன்னு சொல்றீங்க. அவர் ஏன் இந்த கலவரம் நடக்குது? இதுதான் குழப்பம். இதை வந்து இந்த ஆட்சிக்கு எதிரான ஒரு குழப்பமா இதை மாத்துறதுக்கு ஒண்ணு நடக்குது. நான் அதை முதன்மைப்படுத்தல. நான் உங்கள்கிட்ட பேசும்போது அதை மட்டுமே காரணம் வச்சு செய்யல. நீங்க அதையும் கணக்கில் எடுத்துக்கணும். இந்த கவர்மெண்ட்டை 6 மாசத்துல வீழ்த்தணும்னு நினைக்கக்கூடிய சில சக்திகள் இந்த போராட்டத்தை பயன்படுத்த நினைக்கிறார்கள் என்பது ஒரு பாயிண்ட். ஜெனுவனாவே வந்து எல்லாரும் ஒன்னா சேர்க்கணுங்கிற ஒரு விஷயமாவும் இருக்கு. இது ரெண்டையும் புரிந்து கொண்டு அரசு என்ன முடிவெடுக்குது அப்படின்னாக்க, அறவழியில் நடக்கக்கூடிய ஒரு போராட்டத்தை நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம், அதுக்கான ஆதரவு தர்றோம், அதுக்கான இடங்களை நாங்கள் ஒதுக்கி தர்றோம் அப்படின்றாங்க. இன்னும் 2-3 தினங்களில் எனக்கு ஒரு இடம் சொல்லுங்க, தமிழ்நாட்டில் எங்கே ஒதுக்கி இருக்காங்க? ராஜபாளையம் ஸ்டேடியத்தில் இப்போ சினிமா துறையை சார்ந்த அத்தனை பேரும் மாணவர்கள், நான் கேட்கறது மாணவர்கள் இல்லை மாணவர்கள் அதில் இருக்கிறாங்க. அதில் மாணவர்கள் இருக்கிறாங்க, மற்றவங்க இருக்கிறாங்க. ராஜரத்னம் ஸ்டேடியம் நேற்று நடந்தது. தமிழ் திரையுலக இயக்குனர் சங்கம் தான் நடந்துச்சு. அதில் மாணவர்கள் பங்கேற்கல. இல்லை, இது வந்து மாணவர்கள்
பங்கு பெறும் மாணவர்கள் போராட்டம் பண்ணும் களம் வந்து ஒண்ணு சொல்லுங்க, தமிழ்நாடு அரசால் ஒதுக்கி தந்திருக்காங்க. அவங்க கேட்ட இடம் ராதாகிருஷ்ணா சாலை கேட்டாங்க, அது தரல. அந்த ராஜரத்னம் ஸ்டேடியமோட வாசல் கேட்டாங்க, அதுவும் தரல. அரசு வந்து சில இடங்கள் வச்சிருக்கிறாங்க. இப்ப அந்த வச்சிருக்கிற இடங்கள்ல அவங்க கேட்டா கொடுத்துருக்காங்க. குறிப்பா சேப்பாக்கம் ஒரு அதுவும் தரல. இதை ரொம்ப சிம்பிளா நான் முடிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது எக்ஸஸ் ஆகாத வகையில இந்த போராட்டத்தை வந்து உண்மையிலேயே வீரியமாகாத ஒடுக்குமுறையை கையாளுறதா விஜய். ஏதாவது இந்த இடத்துல தமிழ்நாட்டுல இந்த நீட்ன்ற இடத்து வந்து பாஜகவுக்கு இணங்கி போற இடத்துல, அதாவது மாணவரோட அந்த போராட்டம் வீரியம் அடையக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாரா? விஜய் வந்து ஒரு கவர்மெண்ட் நடத்துறாரு. இந்த கவர்மெண்ட்ல சில விஷயங்கள் இருக்கு. இந்த கவர்மெண்ட் 6 மாசத்துல தூக்கி எரிஞ்சிருவோன்னு ஒரு சக்திகள் மட்டுமல்ல, அதுக்கான ஒரு பெரிய ஒர்க் நடந்துகிட்டு இருக்கு. அந்த நேரத்துல இந்த போராட்டமும் வருது. அந்த போராட்டம் வர்ற போது இது எக்ஸஸ் ஆகாம போராட்டம் தமிழ்நாட்டு அரசியலை எதிர்த்து களம் காணல மாணவர்கள். குறிப்பா இதை நல்லா யோசிக்கணும். நம்ம இன்னொன்னு ஒன்றிய அரசாங்கத்தை எதிர்த்து, அதுவும் குறிப்பா மோடி அரசாங்கத்தை எதிர்த்து தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும் அப்படின்ற ஒரு ஒற்றைக்குள்ள தான் இங்க மாணவர்கள் புரட்சி செய்யறாங்க. தமிழ்நாட்டு அரசுக்கு எதிராக இல்ல அப்போ நீங்க ஒரு ஆதரவு நிலை இல்ல. அதாவது தமிழ்நாடு அரசு வந்து இந்த மாணவர்கள் போராட்டம் தவறு என்றோ அல்லது வந்து தப்பானது என்றோ சொல்லவில்லை. அறப்போராட்டத்தை மீறி சில இடங்கள்ல சிலது நடக்குது, அதை ஸ்டாப் பண்ண வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதை வந்து ஏதோ வந்து இந்த போராட்டத்துக்கே இவங்க எதிரான ஸ்டேட்மெண்ட் கிளீனா இருக்கு. கவர்மெண்டுடைய ஸ்டேட்மெண்ட் கவர்மெண்ட்ல ட்விட் போட்டிருக்காங்க, அதுதான் போட்டிருக்காங்க. பாஜக கண்டித்து ஒரு வாசகம் இல்ல. அதாவது பாஜக அரசாங்கத்தை கண்டித்தோ அல்லது மோடியின் பெயரை கண்டித்தோ ஒரு வாசகம் இல்ல. இது வந்து நேரேஷன் ஆஃப் டிஎம்கே என்ன பண்றாங்கன்னாக்க அவங்க சொல்றது மாதிரி சொல்லணும்னு நினைக்கிறாங்க. அப்படி சொல்ல முடியாது. ஒரு போராட்டம் நடக்குது, இந்த போராட்டத்துல வலிக்காம சொல்லணும், பாஜகவுக்கு வலிக்காம சொல்லணும். பாஜகவுக்கு இல்ல, அவங்க நிலையில இருந்து சொல்றாங்க. சரி, இப்ப என்ன திமுக சொல்றது இல்ல, பாஜகவுக்கு வலி எடுத்து அப்படியே துடிச்சு போறாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்ல, பண்ண முடியாது. இல்ல அவங்க திமுக அவங்க அரசியலுக்கு ஒண்ணு சொல்றாங்க. இவங்க வந்து ஒரு கவர்மெண்ட்டை நடத்துறவங்க ரொம்ப தெளிவா தான் சொல்றாங்க. அவங்க வந்து நீட் என்பது தமிழ்நாட்டுக்கு வேண்டியது இல்லை, அதே போல வந்து அதை வந்து நாங்க வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்றாங்க. அதை விட ஸ்ட்ராங் வேற ஒண்ணும் இல்ல. மோடி மோசமானவர். இந்த தமிழ்நாட்டை ஆளக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் ஒரு வாய் திறந்து ஒரு கண்டனம் கூட பதிவு பண்ணலையே. பண்ணியிருக்காரு. அந்த அவருடைய ட்விட்டர் பேஜ்ல போய் பாத்தீங்கன்னா மக்களுக்கு தெரியும். ஒரு பிரஸ் மீட் தரலன்னா பரவாயில்ல, நாட்டு மக்களுக்கு ஒரு செய்தி விஜய் செய்த சொன்னாருன்னு ஒரு செய்தி கூட வரல. அல்ல, அதாவது வந்து அவர் ட்விட்டர்ல போட்டிருக்காரு, அவருடைய அரசு வந்து அந்த அடிப்படையில் பண்ணுது அப்படின்னு போதும்னு அவர் நினைக்கிறாரு. மற்ற பேர் வந்து தலையெல்லாம் மைக்க கட்டிக்கிட்டு ஒவ்வொரு இடங்களா இதுதான் பிரச்சனைன்னு சொல்லுவாங்க. அந்த ஹேபிட் அவர்கிட்ட இல்லை. ஆனாலும் கூட நான் அறிந்த வரையில், அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஒரு எலிகள் ரொம்ப அதிகமாக இருக்குங்கிறதுக்காக பூனையை ஒரு மன்னன் வழங்கினானா பிடிக்கிறதுக்கு. அது வந்து யாருக்கும் தெரிய, பூனை சின்னது தானே, அதனால கொடுத்தா தெரியாதுங்கிறதுக்காக யானை மேலே வந்து பூனையை கொடுத்தாதான், யானை மேலே வந்து பார்த்தா பூனை அவர் கொடுக்குறாருன்னு தெரியுங்கிறதுக்காக. இப்படி பிரச்சாரங்களோடு சில பேர் செய்வாங்க. ஆனால் இவர் அதை செய்யலை. ஆனால் பொலிட்டிக்கலாக என்னை பொறுத்த வரைக்கும் இவங்க ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க. எது நீட்டை வந்து நீக்கிறதுலையும், அதே போல் டெல்லியில் நடக்கக்கூடிய அத்துமீறல்கள் மாணவர்கள் போராட்டத்துக்கு இவங்க ஆதரவாக இருக்காங்கிறது தான் என்னுடைய ஸ்டாண்ட் பாயிண்ட். ஒரு மூத்த அரசியல் தோழர் சி மகேந்திரன் கிட்ட ஒரு சின்ன கேள்வி தான். இது சினிமா சார்ந்திருக்கும், நாட்டு மக்களையும் சார்ந்திருக்கும். கிட்டத்தட்ட நேற்றோட ஒட்டுமொத்த இன்ஸ்டாகிராமோட வசனம் என்னன்னா, ஜனநாயகம் தேவையா, ஜனநாயகம் தேவையா? இந்த கேள்வியை நீங்க கேட்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா இன்னைக்கு ஊடகங்களுடைய மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கு. நான் வந்து சினிமாவிலலாம் அதிகமான ஈடுபாடு இல்லாதவன், ஓரளவுக்கு படம் பார்ப்பேன், அவ்வளோதான். இது வந்து கோஇன்சிடென்ட். ஒரு சினிமா வருது, இந்த தேதியில் இருக்கு, இந்த தேதியில் போராட்டம் நடக்குது அப்படிங்கிற தேதியாங்கிறதெல்லாம் யாருக்கும் தெரியாது. சரி, இது ஒரு சமூக நிகழ்வு, ஒரு 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 திரைப்பட கொண்டாட்டத்தினுடைய ஒரு சமூக நிகழ்வு. டெல்லியில் போராட்டம் நடக்குது, அந்த நேரத்தில் இது வருது. அதை பண்றது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் பண்ணல, சினிமாவோ மற்றதோ அவர் அதில் நடிச்சிருக்காருங்கிற தமிழ்நாடு கவர்மெண்ட் பண்ணலன்னு சொன்னாங்க. பண்ணல. தமிழ்நாட்டை சேர்ந்த அமைச்சர்கள்
ஜனநாயகன் படத்தை மிக விமர்சையாக கொண்டாட வேண்டும் அப்படின்ட்டு பதிவு போட்டிருக்காங்க. நான் அந்த பதிவு கூட நான் உங்களுக்கு காட்டுறேன். அது ஒரு அமைச்சர் கட் அவுட் வைத்து பாலாபிஷேகம் போட்டு மாலை பொதுச் செயலாளரா பாருங்க. நீங்க ஏன் நீங்க வந்து அமைச்சரா பாக்குறீங்க? இன்று அவர் ஒரு மக்களுக்கான அமைச்சர் இருக்கட்டும். அவரு ஒரு மக்களுக்கான அமைச்சர் இல்ல. அவர் வந்து ஒரு பொதுச் செயலாளர், மக்களுக்கான அமைச்சர். ஒரு இன்னைக்கு ஒட்டுமொத்த நாடு தழுவிய மக்கள் கொந்தளித்து இருக்காங்க. ஆனா இவரு ரோஹிணி தேட்டர்ல படம் பாக்குறாரு. முதலமைச்சர்களும் அவரோட படத்தை போய் பாக்குறாரு. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு அமைச்சர்களும் ஜனநாயகன் படத்தை பார்க்குற பிஸியில் இருக்காங்க. இல்லை பிஸியில் இருக்காங்கன்னா பிரச்சனைகள் எதையும் அவங்க செய்யாமல் இல்லை. இது வந்து ஒரு 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 யதார்த்தமாக ஒரு பக்கம் சினிமாவுடைய அந்த இதுவும், இன்னொரு பக்கம் அந்த நிகழ்ச்சி நடக்குது. அந்த நிகழ்ச்சியில் அவங்களுடைய பங்களிப்பை செலுத்தாமல் இல்லை. இந்த கவர்மெண்ட்டை குற்றம் சாட்டுவதற்கு சினிமா படம் வந்தாலும் அது ஒரு குற்றச்சாட்டு, இது வந்தாலும் ஒரு குற்றச்சாட்டு அப்படின்னு சொல்லி அவரோட படம் அவர் போய் பார்க்குறாரு, அதில் தவறு இல்லை. ஆனால் ஒரு சிறு நேரம் ஒதுக்கிக்கலாமே. 3 ஹவர் படம் தான், குறிப்பாக 3 மணி நேரம் படம் பார்த்துட்டு பல மாநிலத்தில் பல இடத்தில் மாணவர்கள் போராட்டம் நடந்துன்னு இருக்கு. அதில் போய் ஒரு பங்கு பெறுறதுங்கிறது இல்லையாங்கிறதெல்லாம் முடிவு பண்ணுவாங்க. பட் கவர்மெண்ட் பாலிசி என்ன அப்படின்னாக்க, கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு அரசு சார்ந்த ஒரு விஷயத்துக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. கடந்த காலத்திலையும் பல விஷயங்கள் இருக்குது. இப்போ நான் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்ல வர்றது வந்து ஒரு அடிப்படையில் இந்த நீட் விஷயத்தில் ரொம்ப உறுதியாக இந்த அரசாங்கம் இருக்குது அப்படிங்கிறது மட்டும் இல்லை. ஏன் நாங்கள் இது போல கேள்விகள் கேட்கணும்னா, தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்க போகும் அப்படின்ட்டு தான் மக்கள் தமிழக வெற்றி கழகத்தை விஜய முதலமைச்சராக அமர வச்சிருக்காங்க. ஆனால் இங்கே மாற்றம் எதுவும் நடக்கல பாருங்க. அந்த சூழல் கிட்டத்தட்ட மாற்றம் நடக்கலன்னா சொல்லாதீங்க. ஊழல் வந்து ஒரு 60 நாட்கள்ல இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் கட்டுப்படுத்தப்படாத அளவுக்கு கட்டுப்படுத்தி. நேற்று டிக்கெட்டோட விலை எவ்வளவு தெரியுமா? ஜனநாயகம் டிக்கெட்டோட விலை, ஜனநாயகம் டிக்கெட் 1500 வரை போயிட்டு. அதாவது நீங்க வந்து என்னைக்குமே எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பெரிய உலகத்துல எங்கேயோ ஒரு இடத்துல கீழே கிடக்கிற ஒண்ணு எடுத்து காட்டுறீங்க. அதாவது விஜய் ஊழல் நடந்திருக்கு. இல்ல இது வந்து இந்த பாருங்க, ஒரு கலாட்டா மாதிரி நம்ம வந்து இதை நடத்தக்கூடாது. விவாதங்களை கலாட்டா மாதிரி நடத்தக்கூடாது. அல்லது வந்து ரொம்ப ஒரு சிறு விஷயங்களா மாற்றக்கூடாது. நான் கேட்குறேன், 50 ஆண்டு காலம் 60 ஆண்டு காலம் ஒழிக்க முடியாத ஒரு ஊழலை ஒரு சட்டையை பிடிச்சு நிறுத்தக்கூடிய ஒரு நிலைமை இந்த அரசாங்கத்தில் தான் வந்திருக்குன்னு நான் சொல்கிறேன். அதை உங்களால் மறுக்க முடியாதுன்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக ஒன்று அதை பாராட்ட, அதை நாங்கள் வரவேற்கிறோம். அதனால சினிமாவில் இப்போ படம் வந்துருச்சு, ரேட்டு இதில் விற்றுது, நான் போய் அவரை பார்த்தேன், கள்ள டிக்கெட்டில் விற்றுது அப்படின்னு இல்லை, இந்த செய்தி வரக்கூடாதுன்றது தான் எங்களுக்கு. அதாவது 7 கோடி 8 கோடி மக்கள் உள்ள ஒரு ஊரில் எங்கேயோ ஒரு இடத்துல ஒன்று நடக்குது, சினிமா தியேட்டரில் ஒன்று நடக்குது. அதே போல் வந்து ஒரு திரைப்படத்தின் வழியாக வந்த ஒரு அரசியல் கட்சிக்குள்ள சில குணங்கள். நான் இப்போ உங்களை கேட்குறேன், இப்போ நீங்கள் விஜய் கேட்குறீங்களே, இதே பாயிண்ட்டு எம்ஜிஆர் வந்து ஆட்சிக்கு வந்தபோது அவருடைய நிலைமைகள்லையும் இதே கேள்வியை இன்னைக்கு கேள்வி கேட்குற அதிமுகவுடைய எடப்பாடி கேட்கக்கூடிய கேள்வியெல்லாம் அன்னைக்கு வெளியில் இருக்கவங்க கேட்டாங்க. இப்போ கலைஞர் வந்தபோது, அரசியலில் வந்தபோது காங்கிரஸை எதிர்த்த கலைஞர் வந்தார். காங்கிரஸை எதிர்த்து கலைஞர் வந்தபோது கலைஞரை பற்றி காங்கிரஸ்காரருடைய விமர்சனம் என்ன அப்படின்னாக்க இதான். இப்போ கூட வேலுசாமிலாம் என்னமோ கதையெல்லாம் நிறைய பேசிகிட்டு இருக்காரு. நான் அதுக்குள்ளெல்லாம் அந்த மாதிரிலாம் போக விரும்பலை. அதே மாதிரி ஒவ்வொரு காலங்களிலும் ஒரு ட்ரெண்ட் இருக்கும். மெயின் ட்ரெண்ட் என்ன அப்படிங்கிறதான் நம்ம பார்க்கணும். முதன்மை எது, ரெண்டாவது எது, மூணாவது எது, அல்லது கடைக்கோடியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு. சினிமாவில் விற்கக்கூடிய டிக்கெட்டோ அதனுடைய விலையோ தமிழ்நாடு அல்ல. அது ஒரு நாள் 2 நாள் இருந்துட்டு போகிற ஒரு விஷயம், அல்லது பழைய பழக்கத்தினுடைய தொடர்ச்சின்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இன்னைக்கு அது ஊழல் இல்லை அப்படி எடுத்துக்கலாமா? அது அரசு ஊழல் நீங்கள் சொல்கிறீங்களா? இல்ல என்ன ஊழல் நீங்க எனக்கு இல்ல, அது ஊழல் இல்ல. ஏன்னா எனக்கு அது தெரியாது. சினிமா அதாவது ஊழல் இல்ல. நீங்க 24 hours சினிமாவிலே இருக்கீங்க, நான் அரசாங்கத்துல இருக்கேன். கேளுங்க, அது ஒரு படம், ஒரு ஜனநாயகம் வந்திருக்கு. இனிமேல் அவர் நடிக்க போறதும் கிடையாது. இனிமேல் வந்து இந்த மாதிரியான பிரச்சனைக்கு இடம் இல்லை, முடிஞ்சு போச்சு.
இப்போ அவர் முதலமைச்சர். அவருடைய அந்த படத்தை எவ்வளவு தூரம் தடுத்தாங்க, போனாங்க, வந்தாங்க, என்னென்ன நடந்ததுங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அந்த எமோஷன்ஸ் எல்லாம் அந்த இளைஞர்களுக்கு இருக்கலாம், கொட்டி இருக்கலாம். அது நீங்க மறக்க முடியாது. ஏன்னா நம்ம தலைவர் இப்படி பண்ணிட்டாங்க, கேள்வியை கேட்க அது ஒரு குற்றம்னாக்க நீங்க பாட்டுக்கு ஒரு இபிக்கு 432 52 போட்டு ஒரு வழக்கு தொடருங்க. இது என்னன்னா முடிஞ்சு போற விஷயம். ஒரு திரைப்படத்தில் உங்க விமர்சனமா சொல்றீங்க, ரைட்டு, அது உங்க விமர்சனம் கேட்குறீங்க. ஆனால் இது எல்லாத்துக்குமே ஊழல் ஒழிப்பு இல்லாததுக்கு இதுதான் காரணம்னு நம்ம பார்க்கக்கூடிய பார்வை சரி கிடையாது. இப்போ தமிழ்நாட்டினுடைய 2 முக்கியமான ஒரு வேலை திட்டங்களை, ஊழல், மது ஒழிப்பு, இது 2ஐயும் கவர்மெண்ட் வச்சிருக்கு. இந்த அஜெண்டாக்குள்ளே நம்ம போகிறது தான் நமக்கு நல்லது. ஒன்று, இப்போ நீங்கள் கவர்மெண்ட்டு மாணவர்கள் போராடுகிற மாணவர்களுக்கு எதிராக இருக்காங்கன்னாக்க அந்த மாணவர்கள், இப்போ நேற்று ஒரு மாணவர் உள்ளுக்கு போயிருக்காரு, தமிழ்நாட்டினுடைய அமைச்சர் ஆதவ் அர்ஜுன் கூப்பிட்டு, ஒன்றும் அரெஸ்ட் பண்ணுறதோ அல்லது வேறு எதுவும் இல்லை, அவரை கூப்பிட்டு வெளியில் இது மத்திய அரசாங்கத்தில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, நாங்கள் அவங்களுக்கு ஆதரவு தான் உங்களுக்கெல்லாம் தர்றோம் அப்படின்னு சொல்லி தான் அனுப்பி வச்சிருக்காரு. போன போது இல்லை அவர் அரெஸ்ட் பண்ணி அவரை தண்டிச்சு அப்படிலாம் இல்லை. அது சட்டப்படி அது ஒரு நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. அதே போல் இப்போ செய்யக்கூடிய மாணவர்கள் எங்கெங்கெல்லாம் அத்துமீறல் இருக்குது என்ன ஏதுங்கிறதெல்லாம் பார்த்து தமிழ்நாடு காவல்துறை ரொம்ப சரியான முறையில் அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கான முயற்சிகளை எடுக்கிறாங்க. மாணவர்கள் தரப்புலையும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்க, இந்த ஆட்சியை கவிழ்ப்பதற்கு நடக்கக்கூடிய ஒரு சூழ்ச்சி மையங்கள் இதற்குள் வராமல் மாணவர்கள் பார்த்து கொள்ள வேண்டும். அந்த மாணவர்கள் பார்த்து கொள்வது என்பது பொறுப்பு மிகுந்த மாணவர் அமைப்புகளுடைய கடமை. அது அதே போல எக்ஸஸும் இல்லை. இதில் ஒரு கேள்வி மட்டும் கேட்டுக்கிறேன். இதில் இந்த மாணவர்களை பற்றி பார்க்குறீங்க, நம்ம குறிப்பாக கடந்த காலகட்டத்தில் மோடியை தேர்ந்தெடுத்ததுனால வடமாநில இளைஞர்களும் சரி, வடமாநில மக்களும் சரி, நம்ம ரொம்ப ஹீரோவாக பேசியிருக்கோம். தமிழ்நாட்டு தரப்புலேருந்தோ இல்லை இந்த திராவிட மாநிலங்களிலிருந்து வடமாநில மக்களை கிட்டத்தட்ட இது 2 பீரியட் 10 ஆண்டுகளாக, இது 17ஆவது ஆண்டு மோடியை தேர்ந்ததுனால நம்ம வடமாநில மக்களை நம்ம தரகுறைவாக பேசியிருந்தோம். அவங்கெல்லாம் இப்படி தான் முட்டாள் மூடர்கள் அப்படின்னு பேசியிருந்தோம். ஆனால் அங்கே இப்போ ஒரு பெரிய போராட்ட களம் நடத்துகிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் சினிமாவை நோக்கி பயணம் அப்படின்ற இடத்துக்கு வந்திருக்காங்க மாணவர்கள். இதை எப்படி இந்த வித்தியாசத்தை பார்க்குறீங்க? நான் தமிழ் சினிமா, அதாவது முதல்ல ஒரு பாயிண்ட் நான் தெளிவுபடுகிறேன். வட மாநிலங்கள், தென் மாநிலங்கள் அப்படிங்கிற பாகுபாடு கிடையாது. எல்லா காலங்களிலும் எல்லா இடங்களிலும் போராட்டம் மிகுந்த மக்கள் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. சுதந்திர போராட்ட காலத்தில் தென்னிந்தியாவில் வீரபாண்டிய கட்டபொம்மன் மற்றவங்க ஒரு கட்டம் வரைக்கும் போராடி திருப்பூர் குமரன் அப்படிலாம் பண்ணுற மாதிரி வட இந்தியாவில் பகத்சிங் எல்லா இடத்துல இருந்தாங்க. நான் இந்திய அரசியலில் இருந்தவங்கிற முறையில் போர் குணம் எல்லாம் ஒன்று தான். ஆனால் என்ன விஷயம் அப்படின்னாக்க, உங்களை மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கிற எல்லாரையுமே நான் இப்போ மீடியா ஊடகங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது 2026 நடைபெற்ற வெற்றியை ஒரு சினிமா கவர்ச்சிங்கிறது மாதிரி குறுக்கி பார்க்குறது இருக்கு பாருங்க, அது மிக மிக தவறான மோசமான ஒரு விஷயம் அப்படிங்கிறத நான் குறிப்பிடுறேன். இதில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னாக்க, புகழ்பெற்ற ஒரு எழுத்தாளர் ஈழத்தில் இருந்தார். அவருடைய பேர் சிவத்தம்பி. அவர் ஒரு புத்தகம் எழுதினார், சினிமா ஆஸ் எ பொலிட்டிக்கல் கம்யூனிகேஷன். அவர் எழுதின புத்தகம். சினிமா என்பது ஒரு அரசியல் கருத்துக்களை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு இடம். அது இப்போ உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க கலைஞர் மிகப்பெரிய ஒரு திறமையானவர், வசனம் அது இது எல்லாம் உள்ளவர். ஆனால் அவரை எம்ஜிஆர் தோற்கடிக்கிறார். ஏன் தோற்கடிக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, கலைஞர் விளக்கம் சொல்கிறாரு. ஆனால் எம்ஜிஆர் என்ன பண்ணுறாருனாக்க, ஆதிக்கத்தை எதிர்த்து முறியடிக்கக்கூடிய மக்களுக்கான ஒரு நம்பிக்கையை கொடுக்குறாரு. அவருடைய சினிமாவுடைய பொலிட்டிக்கல் கம்யூனிகேஷன் என்ன அப்படின்னாக்க, மக்களுக்கு ஒரு அநியாயம் இருக்குனாக்கா அந்த அநியாயத்தில் எம்ஜிஆர் இறங்கி ஏதாவது செய்வார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் மக்கள் உணர்வுகளை பிரதிபலிக்கிற மாதிரி இருக்குது. இன்றைக்கி ஏற்பட்டதும் அதே பேட்டர்னை நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு பொலிட்டிக்கல் கம்யூனிகேஷன் இதில் இருக்குது. தாவேகா அதனுடைய தலைவர் விஜய் அவர்களுடைய விஷயத்தில் ஒரு பொலிட்டிக்கல் கம்யூனிகேஷன் இருக்குது. சினிமாங்கிறது வெறும் கவர்ச்சி அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னாக்க அது மிக மிக தவறான மதிப்பீடு. சினிமா தான் பலதை மாற்றிருக்கு.
பலருடைய சிந்தனைகள், எண்ணங்கள், நம்முடைய வாழ்க்கை. பாசமலர் நீங்கள் படம் பார்க்கல அப்படின்னாக்க ஒரு அண்ணன் தங்கச்சி உறவுகளை அவ்வளவு ஆழமாக விளக்கமாக நம்ம புரிஞ்சிக்க முடியாது. அதனால் சினிமாவை வந்து ஒரு கவர்ச்சி, இதே கலைஞர் சினிமா எடுத்தால் மட்டும் அது வந்து சமூக வளர்ச்சி. அதே போல் வந்து அண்ணா வந்து வசனங்கள் திரைப்படத்தில் எழுதி மக்களுக்கு எழுச்சி ஊட்டினார், மாற்றங்களை கொண்டு வந்தார், மக்களோடு தொடர்பு கொண்டார் அப்படின்னா அது மட்டும் நியாயம். எம்ஜிஆர் செஞ்சா நியாயம், ஜெயலலிதா செஞ்சா நியாயம். அதே விஷயத்தை ஒரு அரசியலுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் விஜய் செஞ்சா மட்டும் தப்பு அப்படின்னாக்க அது வந்து ஒரு சரியான மதிப்பீடு கிடையாது. அதனால் இது முதல்ல வந்து சினிமா கவர்ச்சி மட்டுமல்ல. இங்கே என்ன நடக்குது? 50 ஆண்டு கால அரசியலில் ஒரு பேரரசர், அவருக்கு எல்லாரும் கப்பம் கட்டணும். மற்றவர்களெல்லாம் சின்ன சின்ன சிற்றரசர்கள். அவர் ஒருத்தர் பஸ்ஸில் வந்து கண்டக்டராக இருந்திருப்பார், ஒருத்தர் ஏதாவது மண்டி வச்சு நடத்தியிருந்திருப்பார். ஒரு 60-70 ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ்ந்தவர்களுக்கு இன்றைக்கி 50,000 கோடி 60,000 கோடி 70,000 கோடி வருது. இதை பார்த்து ஜனங்கள் கோவப்படுறாங்க. கோவப்பட்டால் திமுகவுக்கு மாற்று அதிமுக தானா, அதிமுகவுக்கு மாற்று திமுகவான்னு வருது. அதில் மூன்றாவது ஒரு சக்தி வருது. அந்த சக்தி வந்து மக்களை சினிமா மூலம் கம்யூனிகேட் பண்ணுது. சினிமாவில் இருக்கிற நேர்மை, இவர் நேர்மை தவறாதவர், இவர் இதெல்லாம் அடிப்பார் அப்படிங்கிற கம்யூனிகேஷன், அதை கவர்ச்சி அப்படின்னு கொச்சப்படுத்தக்கூடாது அப்படிங்கிற முறையில் அந்த மாற்றம் வருது. அந்த மாற்றம் வர்ற போது வந்து இந்த மாற்றங்கள் நிகழுது. இதில் வந்து இன்னும் எதிர்காலத்தில் இதில் குறைபாடு இல்லாமல், மிஸ்டேக் இல்லாமல் இந்த கவர்மெண்ட்டை நடத்திட்டு போகிறது எப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். ரெண்டாவது வந்து கடந்த கால அரசியல் அல்ல இன்றைய அரசியல். கடந்த கால அரசியல் என்பது அரசியல் கட்சிகளால் வழி நடத்தப்பட்டது. இப்போ அரசியல் கட்சிகளால் இந்த தேர்தல் நடத்தப்படவே இல்லை. இந்த தேர்தலை நடத்தி அதில் முழுமையான வெற்றியை தாவேகா பெறல. அந்த கட்சி நடத்தலை. அது ஊரில் ஆள் கிடையாது, ஒருத்தன் கிடையாது, ஜனங்களே அவன் பாட்டுக்கு வந்து ஓட்டு போடுறான். பூத்தில் ஏஜென்ட் கிடையாது, வேட்பாளர் யாருன்னு தெரியாது, ஓட்டு போடுறான். அந்த ஓட்டு போட வைக்கிறதுக்கு, கொண்டு வர்றதுக்கு, ஆளை சேர்க்கறதுக்கு திமுகவில் இருக்கிற மாதிரி, அதிமுகவில் இருக்கிற மாதிரி, கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கிறது மாதிரி தாவேகாவுக்கு ஆள் கிடையாது. ஆனாலும் அவங்க வர்றாங்க. அப்போ அந்த அரசியல் கட்சி இடத்த மக்கள் நடத்துகிறாங்க. மக்களால் நடத்தப்பட்டு கொண்டு வரப்பட்ட ஆட்சி. அதுக்கு ஒரு மைய புள்ளியாக தமிழ்நாட்டினுடைய முதல்வர் விஜயும் மக்களும் கனெக்ட் ஆகிறாங்க. இந்த சிஸ்டத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த சிஸ்டம் தான் கடந்த 50 ஆண்டு காலத்திற்கு உலகத்தை ஆளப்போகக்கூடிய சிஸ்டம். ஏன்னா இது வந்து பீப்புள் சென்ட்ரிக் பாலிட்டிக்ஸ், மக்களை மையப்படுத்திய அரசியல். சிட்டிசன் சென்ட்ரிக் பாலிட்டிக்ஸ், குடிமக்களை மையப்படுத்திய அரசியல். கடந்த கால அரசியல்ங்கிறது அரசியல் கட்சிகளை மையப்படுத்திய அரசியல். அரசியல் கட்சிகள் அவனுக்கு தேவையான போலீஸ் ஸ்டேஷனில் அவன் போய் எதுவும் செஞ்சுக்கலாம், மற்றது எல்லாம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு மக்கள் புறக்கணிக்கப்பட்ட ஒரு காலம். இப்போ மக்கள் மத்தியில் தாவேகா ஆட்சியை எப்படி பார்க்குறாங்க? நல்லா பார்க்குறாங்க, மகிழ்ச்சி அடைகிறாங்க. லஞ்சம் இல்லைங்கிறாங்க, ஊழல் இல்லைங்கிறாங்க. தங்களுக்கு இந்த கவர்மெண்ட் மேலே ஒரு குறை இருக்குனாக்கா அந்த குறையை சொல்ல முடியும்னு நினைக்கிறாங்க. இது சமூக நலத்துறையிலிருந்து ஒரு சின்ன ஒரு ஒரு கருத்து வந்த உடனே தமிழகத்தினுடைய முதலமைச்சர் இங்கேருந்து நேரடியாக போய் சைதாப்பேட்டையில் அந்த ஹாஸ்டலுக்குலாம் நான் போயிருக்கேன். அந்த மாணவர்கள் வந்து எப்படி இருக்கிறாங்கங்கிறத நின்று அப்படியே கேட்குறாரு. அந்த மாணவன் வந்து க்ளீனாக சொல்கிறான், இந்த மாதிரி ராத்திரி எங்களை விட மாட்டேங்கிறாங்க, நாங்கள் வந்து வெளியில் வேலை செய்கிறோம், வேலை செஞ்சு தான் செலவுக்கு காசு எடுத்துக்கிறோம், 9-10 மணிக்கு மேலே உள்ள வெளியில் படுக்கிறோம், நிறைய இப்போ செல்ஃபோன்லாம் திருட்டு போயிடுது, சாப்பாட்டில் கம்ப்ளீட்டாக புழு இருக்குது, ஆட்கள் சரியாக வரமாட்டேங்கிறாங்க, பராமரிப்பு இல்லை, பாத்ரூம் இல்லை, எல்லாத்தையும் கேட்டு அடுத்த நிமிடம் அது சரியாகுது. எழும்பூர் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாரு, பார்க்குறாரு. இதெல்லாம் அந்த 60 நாட்களில் நடந்த விஷயம். அதே போல் எளிய மக்களுக்கான விஷயங்கள் பலவற்றை வந்து செய்ய முடியுது. எல்லா இடங்களிலும் அந்த ஊழல், லஞ்சம் இதெல்லாம் போகுது. இப்போ வந்து நம்முடைய மாணவர்களுக்கான உணவு,
அது வந்து முதல்வர் உணவு திட்டம் அப்படிங்கும்போது நம்ம மனசில் வந்தது முன்னாள் முதல்வர் தான், அவர் சொந்தமாக அவர் செய்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் வந்தது முதல்வர் உணவு திட்டம்ங்கிறது. முதல்வர்னாவே அது ஸ்டாலினா பார்க்குறேன். அப்பா இருந்தவர் அவர் கொண்டு வந்தார், முதல்வர்னு கொண்டு வந்தார். அதே போல் நான் முதல்வன் அப்படிங்கிறதும் அவரை ஞாபகப்படுத்தி மனசில் வச்சு. ஆனால் அது தமிழ்நாட்டோட முதல்வர் தானே. அப்போ முதல்வர் அவர், இப்போவும் இவர் முதல்வர். ஆனால் என் பேர் வேணாம்பா, நான் காமராஜ் பேரை வச்சிரு, நான் தான் அவரை ஏற்றுக்கிறேன், நான் முதல்வர்னு என் முதல்வர் என்ற அந்த வார்த்தை வந்தாவே அதை எடுத்துட்டாங்க. அவ்வளவுதான். எடுத்துட்டு எல்லா முதல்வருக்கும் காமராஜர் ஒரு முன்னோடியா இருக்கட்டுமே, அவரை ஃபாலோ பண்ணி எல்லா முதல்வரும் வாழ்வோமே அப்படின்னு வச்சுட்டாங்க. மக்கள் வாழ்த்தி இந்த அரசாங்கத்தை பேசுறாங்கன்னு சொல்றீங்க. கூட்டணியில் இருக்கிற அங்கம் வகிக்கிற இடதுசாரிகள் தோழர் சண்முகம் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. இந்த நிலை நீடித்தால் வெளியிருந்து ஆதரவு தரும், அது யோசிக்க வேண்டிய இடத்துல வரும் அப்படின்னு இருக்காரு. அது எப்படி பார்க்குறீங்க? அதாவது ஒரு 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 அடக்குமுறை இந்த மாணவர்கள் அது இதில் வர்றபோது இந்த கருத்து வருது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து இடதுசாரி கட்சிகள் சொல்லக்கூடிய கிரிட்டிசிசம், அது எந்த கிரிட்டிசிசமாக இருந்தாலும் அதை வந்து கணக்கில் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு மனநிலையில் தான் முதல்வர் இருக்கார். முதல்வர் வந்து அவர்களுடைய கருத்துக்களை வந்து இப்போ திமுக அல்லது அதிமுக அப்படிங்கிற ஒரு நிலையில் வச்சு கட்டாயம் காங்கிரஸு, விசிகே, ரெண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகள் மேலேயும் நல்ல மரியாதை அவருக்கு இருக்குது. அதனால் அவங்க செய்யக்கூடிய விமர்சனங்கிறது இந்த அரசாங்கத்துக்கான நல்ல விமர்சனம் என்ற அடிப்படையில் தான் அவர் பார்ப்பார். அதனால் கணக்கில் எடுத்துக்குவார். ஒரு நெருக்கம் என்பதும் ஒரு முறை என்பதும் உருவாகும். ரெண்டாவது என்ன அப்படின்னாக்க, இந்த அரசாங்கம் ஒரு இடதுசாரி தன்மை கொண்ட ஒரு அரசாங்கமாகத்தான் என்னால் பார்க்க முடியுது. அவங்க ஒரு பிளான் பண்ணி இதுதான் கொள்கை அப்படின்லாம் இல்லை. அவங்களுடைய அறிக்கையிலேயே அவங்களுடைய சிஸ்டம் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்க இடதுசாரிகள் அப்படிங்கிறது வேறு ஒன்றுமே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் நாட்டின் நலன் என்பது ஒடுக்கப்பட்ட எளிய மக்களுக்கு எங்கெல்லாம் ஆதரவற்று இருக்கிறானோ அவனுக்கு போய் கிடைக்கணுங்கிற ஒரு பார்வை தான் இடதுசாரி பார்வை. ஆதிக்க சக்திகள் அதை வந்து அப்படியே கழுகு கோழி குஞ்சு தூக்குறது மாதிரி அப்படியே கவி எடுத்துகிட்டு போகாமல் அதை தடுத்து தாய் கோழியாக நின்று சண்டை போட்டு அந்த குஞ்சியை மீண்டும் பறித்து அதுக்கு உயிர் கொடுத்து அதுக்கு வாழ்க்கை கொடுக்கணுங்கிறது தான் இடதுசாரி சிந்தனை. அந்த சிந்தனை என்பது கிட்டத்தட்ட தாவேகாவுக்கும் இடதுசாரிகளுக்கும் இடையில் நெருக்கம் இருக்குது. அந்த பாயிண்டில் வேறுபாடுகள் இருக்கலாம், கட்சிகளுக்கு இடையே வேறுபாடுகள் இருக்கிறது தப்பே கிடையாது. ஆனால் 6 மாதத்தில் அகற்றிடுவேன், 9 மாதத்தில் எடுத்துருவேன் அப்படிங்கிற அந்த வீர வஞ்சனையோடு அந்நிய தேசத்தின் மீது படையெடுத்து ஆயுதங்களோடு புறப்பட்டு போவதை போல சட்டமன்றத்துக்கு போய் அந்த யுத்தத்தை நடத்துவேன் அப்படிங்கிறது ஜனநாயகத்தில் கூடாது. மக்கள் வெற்றி அளிச்சிட்டாங்க, 5 வருஷம் வரைக்கும் எதிர்கட்சியாக இருந்து நீங்கள் உங்கள் பிரச்சாரத்தை பண்ணுங்கள், அதுக்கு மேலே இடையில் விழுந்து விடும் அப்படின்ற அந்த வீர வசனங்களை எல்லாம் விட்டுட்டு போகலாம். அந்த மாதிரி விஷயங்களுக்கு இடதுசாரிகள் போக மாட்டாங்க அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. கடைசி கேள்வியாக ஒரு கேள்வி முடிக்கிறேன். குறிப்பாக உங்கள் அதே கூட்டணியில் இருக்கிற தொல் திருமாவளவன் அவர்கள் வந்து ஒரு பதிவு வந்து யோசிக்க வைக்குதோ, விஜய் இன்னும் திருமாவளவன் அவர்களை, அதாவது விடுதலை சிறுத்தைகளை நம்பலையோ, நாங்கள் அமைச்சரவையில் பங்கு ஏற்றதுனால நாங்கள் கூட்டணியில் அங்கம் வகிக்கல, நாங்கள் எந்த நேரமும் வெளியேறலாம் அப்படின்ற ஒரு பதிவு சொல்லியிருக்காரு இல்லையா? அதை எப்படி பார்க்குறீங்க? உங்களுக்கும் விடுதலை சிறுத்தைக்குமான அந்த உறவு, அதாவது தாவேகாவுக்கும் விடுதலை சிறுத்தைக்குமான அந்த உறவு இருக்கா? நல்லா இருக்கு. பட் வந்து புதுசாக வர்ற போது பல கேள்விகள் வரும். இது வந்து தாமரை இலை தண்ணீரில் தத்தளிக்கிறது மாதிரி காலம். அது ஒருத்தருக்கு இல்லை. விஜயினுடைய வருகைங்கிறதுக்கு பாருங்க, அரசியல் மாற்றம் என்பது ஒரு பெரிய அதிர்ச்சி. அந்த அதிர்ச்சி எல்லா இடங்கள்லையும் நிலவுது, பல காரணங்களால் நிலவுது. கருத்து ரீதியான ஒரு மாற்றங்கள் முந்தி இருந்தது மாதிரியான ஒரு ஸ்டெடி கருத்தை சொல்ல முடியாது. நம்ம திமுக பவரில் இருந்தபோது கூட்டணி கட்சிகள் ஒரு ஐடியா வச்சுருந்தாங்க. இப்போ அந்த கூட்டணி வந்து மாறிடுச்சு. மாறி இப்போ ஆளும் கட்சியினுடைய ஒரு அங்கமாக மந்திரி சபையில் இடம்பெறதுங்கிறது சாதாரணமான விஷயம் அல்ல. மந்திரி சபையில் இடம்பெறதுன்னா அந்த அரசாங்கத்தினுடைய கொள்கைகளை எல்லாம் நாங்கள் ஏற்றுக்கிறோங்கிறது தான் அர்த்தம். அது விமர்சனம் செய்யலாம், கட்சிங்கிற முறையில் இதை நீங்கள் கொஞ்சம் நல்லா செய்யுங்க அப்படின்னு சொல்லலாம். அப்போ அந்த மாதிரியான ஒரு டிரான்சிஷன் பீரியட், இது ஒரு கட்டத்திலேருந்து இன்னொரு கட்டம் மாறுற பீரியடு. இது வந்து இந்த கருத்துக்கள் எல்லாம் ஒரு கட்டத்தில் செட்டில் ஆகும்.
இப்போ வந்து இங்கேருந்து மூவ் ஆகி போகிற போது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல செட்டில் ஆகிறது மாதிரி இது செட்டில் ஆகும். அதனால் கருத்தில் பெரிய மாறுபாடுகள் வேறுபாடுகள் ஒன்றும் இல்லை. வேறுபாடுகள் மாறுபாடுகளை வெளிப்படையாக சொல்கிறதுங்கிறது ஒரு நல்ல விஷயந்தான். அதைத்தான் விசிகா செய்யுது. என தனிப்பட்ட முறையில் விசிகாவுக்கும் தாவேகாவுக்கும் பெரிய முரண்பாடுகள் இருப்பதைப் போல எனக்கு தோன்றலை. ஒரு விமர்சனபூர்வமாக அவங்க முன்வைக்கிறாங்க. அதை தலைவர் விஜயும் ஏற்றுக்கொள்வார். அவருக்கும் திருமாமேல நல்ல மரியாதை இருக்குது, அதனால் ஏற்றுக்கொள்வார். இது ஒரு இணக்கமான முறையில் தான் போகுங்கிறது என்னுடைய கருத்து. தொடர்ந்து பேசும். தமிழ்நாட்டில் தமிழக வெற்றிக் கழகம் ஒரு ஊழலற்ற ஆட்சியை எங்கள் நிலவரம்னு பார்க்குறீங்க. அதுக்கான பின் வேலைகள் தொடரட்டும். வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.